Hello students, I am Anthony. நம்ம differential equations exercise number 4.5 problem number 7 நம்ம பார்க்குறோம். Solve the following differential equation. கீழ்காணும் வகைக்கெழு சமன்பாடுகளை தீர்க்க. இப்போ கொடுத்துக்கிற ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னாக்க செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதாவது இரண்டாம் வரிசை வகைக்கெழு சமன்பாடு. சரிங்களா? ஓகே, இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். d2y/dx² அப்படின்னாக்க அதோட மீனிங் என்ன தெரியுங்களா? d2y/dx² equal to that is caps t²y. ஓகே, அப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ இங்கே என்ன கிடைக்குது உங்களுக்கு? d2y ப்ளஸ் வாட் உங்களுக்கு 16y ஈக்குவல் டு வாட் 0. அப்போ ஒய்யை காமனாக வெளியே எடுங்க. d² ப்ளஸ் உங்களுக்கு 16 ஆல் டுகெதர் into y ஈக்குவல் டு வாட் 0. ஃபர்தர் அதுக்கு என்ன பண்ணுறீங்க? ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுறீங்க. தி ஆக்சிலரி ஈக்குவேஷன் இஸ், அதாவது துணை சமன்பாடு. ஓகே, துணை சமன்பாடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கு இல்லையா? அந்த ப்ராக்கெட்டுக்குள்ள உள்ளதை நம்ம அந்த டிங்கிற பிளேஸில் எம்மை ரீப்ளேஸ் பண்ணோம். எம்மை ரீப்ளேஸ் பண்ணுங்க, என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். m² ப்ளஸ் வாட் 16 ஓகே ஈக்குவல் டு வாட் 0. ஓகே, m² என்ன பண்ணுறீங்க? அப்படியே வச்சுக்கிறீங்க. 16 RHS கொண்டு போனால் -16. அடுத்தது m ஈக்குவல் டு உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டுக்குள்ளே -16. ஓகே, ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்துச்சுனாலே அது வெளியில் வரும்போது ஐன்னு வரும். ஓகே, ஏன்னா அது வந்து காம்ப்ளெக்ஸு நம்பர். சரிங்களா? ஓகே, இமேஜினரி யூனிட். ஓகே, ஐங்கிறது இமேஜினரி யூனிட்டு. இந்த 16 இருக்கு இல்லையா? ரூட் 16 வேல்யூ என்னது உங்களுக்கு? ஓகே 4. ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கு ஓகே ரூட்ஸ், காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ், அதாவது கலப்பெண்கள் நம்ம சொல்லுவோம். மூலங்கள் வந்து கலப்பெண்கள். சரியா? ஓகே, இப்போ இதில் வந்து ஆல்ஃபா அண்ட் ப்ளஸ் பீட்டா வேல்யூ. ஆல்ஃபாங்கிறது ஐ இல்லாத ஒரு டேர்ம். ஐ இல்லாத டேர்ம் வந்து உங்களுக்கு இல்லை, அதனால் அது வந்து 0. ஓகே, பீட்டாங்கிறது ஐயோட சேர்ந்து உள்ள டேர்முக்கு பேர் பீட்டா. அப்போ பீட்டா ஈக்குவல் டு வாட் உங்களுக்கு 4. ஓகேங்களா? சரி, ஓகே, ஃபர்தர் என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க? காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், அதாவது நிரப்பு சார்பு. ஓகே, நிரப்பு சார்பு நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதுவோம். ஓகே, ஃபார்முலா என்னது? ஓகே, தட் இஸ் ஓகே சிஎஃப் ஈக்குவல் டு தட் இஸ் நிரப்பு சார்பு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், அதாவது நிரப்பு சார்பு. ஓகே, e பவர் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ள ஓகே a இன்ட்டு காஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் ஓகே b இன்ட்டு சைன் பீட்டா எக்ஸ். ஓகே, சைனு ஓகே பீட்டா எக்ஸ். இப்போ வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது? 0 இல்லையா? பீட்டாவோட வேல்யூ என்னது? 4. ஓகே, கொண்டு வந்து போடுங்க. ஓகே, e பவர் ஓகே 0 இன்ட்டு வாட் எக்ஸ். ஓகே, ப்ராக்கெட்டுக்குள்ளே a இன்ட்டு காசு பீட்டாக்கு பதில் 4 போடுங்க. ஓகே, 4x ப்ளஸ் b இன்ட்டு அகைன் உங்களுக்கு சைனு ஓகே 4 இன்ட்டு வாட் உங்களுக்கு எக்ஸ். ஓகே, 0 இன்ட்டு எக்ஸ் 0 தான். எனிதிங் பவர் 0 வந்து 1. 1ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? அதே ஆன்சர் தான் கிடைக்கும். அப்போ இதோட வேல்யூ வந்து 1 இன்ட்டு திஸ் ஓகே ரிமைனிங் பார்ட் ஆஸ் இட் இஸ். சரிங்களா? அதாவது a இன்ட்டு காசு ஓகே 4x ப்ளஸ் ஓகே b இன்ட்டு ஓகே சைனு உங்களுக்கு 4x. ஓகே, இதுதான் வந்து நமக்கு தேவையான காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், அதாவது நிரப்பு சார்பு. ஃபர்தர் நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். தி ஜென்ரல் சொல்யூஷன் இஸ், அதாவது பொது தீர்வு. ஓகே, உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து 0ங்கிறதுனால பர்டிகுலர் இன்டெக்ரல், அதாவது சிறப்பு தொகை நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, வெறுமனே உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் ஃபங்க்ஷன் மட்டும்தான். அப்போ அதனால் y ஈக்குவல் டு ஓகே y ஈக்குவல் டு உங்களுக்கு CF. அப்போ y ஈக்குவல் டு CF நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அதை கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். தட் இஸ் a இன்ட்டு ஓகே a இன்ட்டு காசு 4x ப்ளஸ் ஓகே b இன்ட்டு ஓகே சைனு ஓகே 4x. இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன், அதாவது சமன்பாடு. ஓகே, தேங்க்யூ.